energy. Lesson 3 energy. What is the meaning of energy? Yes, correct. Energy means ஆற்றல். Students, in this lesson you will learn about different forms of energy. Students, how do we get energy? Yes, correct. We get energy from the food. Yes. நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுக்கு என்ன தேவை அப்படினா ஆற்றல் தேவை. சரிங்களா? So, the first one, mechanical energy. What is the meaning of mechanical energy? இயந்திர ஆற்றல். Next one, what is the meaning of wind energy? காற்று ஆற்றல். Third one, what is the meaning of heat energy? வெப்ப ஆற்றல். Next, fourth one, what is the meaning of light energy? ஒளி ஆற்றல். Next, fifth one, what is the meaning of electrical energy? மின் ஆற்றல். Next one, what is the meaning of chemical energy? வேதி ஆற்றல். Let's study about them one by one. Okay, students? Students, first one is mechanical energy. Mechanical energy means இயந்திர ஆற்றல். So, இந்த mechanical energy two types of பிரிச்சிருக்காங்க. First one is kinetic energy, another one is potential energy. Kinetic energy means இயக்க ஆற்றல். Potential energy means நிலை ஆற்றல். Students, kinetic energy அதாவது இயக்க ஆற்றல் அப்படினா ஒரு பொருள் நகரும் பொழுது பெறக்கூடிய ஆற்றல் தான் இயக்க ஆற்றல். Potential energy அப்படினா ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது பெறக்கூடிய ஆற்றல் தான் நிலை ஆற்றல். Okay, students. Next one, wind energy. Wind energy means காற்று ஆற்றல். Okay, students. Wind energy means காற்று ஆற்றல். So, காற்று பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் காற்று ஆற்றல். காற்று அலைகள் காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்குகின்றன. Students. Students, third one, heat energy. Heat energy means வெப்ப ஆற்றல். Students, ஒரு பொருளில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அதில் இருக்கும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அதிர்வடைய தொடங்குகின்றன. ஸோ அப்படி அதிர்வடைய தொடங்கும் போது தான் அதிலிருந்து ஒரு வகையான ஆற்றல் வெளிப்படுகிறது. அந்த ஆற்றலை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீட் எனர்ஜி. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜி மீன்ஸ் ஒளி ஆற்றல். ஸ்டூடெண்ட்ஸ், ஒளி என்பது அலை வடிவத்தில் பரவக்கூடிய ஒரு வகையான ஆற்றல். சோ அததான் நம்ம என்ன சொல்வோம்னா லைட் எனர்ஜி அப்படினு சொல்றோம். அலைனா அது வேவ். That's next one, electrical energy. Electrical energy means மின் ஆற்றல். Students, பொருட்களில் எலக்ட்ரான் நகர்வானது ஒருவித ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. அந்த ஆற்றல் தான் எலக்ட்ரானிக்கல் எனர்ஜி, அதாவது மின் ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், செல், மொபைல், சோ இதெல்லாம் செயல்படுவதற்கு என்ன ஆற்றல் தேவை அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் தேவை. மின் ஆற்றல் தேவை. மின் ஆற்றல் இருந்தால் தான் இதெல்லாம் என்ன பண்ணும், செயல்படும். Students, next one, chemical energy. Chemical energy means வேதி ஆற்றல்.
நெக்ஸ்ட் கெமிக்கல் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜில இருந்து லைட் அண்ட் சவுண்ட் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜில இருந்து லைட் எனர்ஜியாவும் கன்வெர்ட் ஆகுது. சோ இதுதான் என்னதுன்னா conservation of energy. Have you understood, students? Students, take page number 121. Energy, ஆற்றல். Different forms of energy. We do many works in our daily life. Many of them are done physically. Some works are done with the help of instruments and devices. Instruments mean கருவிகள் மற்றும் devices mean இயந்திரங்கள். But they need energy to work. There are different forms of energy like mechanical energy, heat energy, light energy, wind energy and so on. Let us study about them one by one. நாம் அன்றாட வாழ்வில் அதிகமான வேலைகளை செய்கிறோம். அந்த வேலைகளை உடல் மூலமாகவோ அல்லது கருவிகள் மூலமாகவோ அல்லது இயந்திரம் மூலமாகவோ செய்து முடிக்கிறோம். கருவிகள், இயந்திரங்கள், உடலால் செய்யப்படும் வேலைகள் அனைத்திற்கும் என்ன தேவை அப்படின்னா எனர்ஜி தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி, இயந்திர ஆற்றல். Energy possessed by an object due to its motion and position are called mechanical energy. Mechanical energy can be classified into two: kinetic energy, potential energy. The mechanical energy வந்து two types பிரிச்சிருக்காங்க. kinetic energy, potential energy. இயக்காற்றல், நிலையாற்றல். kinetic energy இயக்காற்றல். Energy possessed by a moving object is known as kinetic energy. It is also known as energy of motion. Examples: moving car, cricket ball bowled by a player, bullet coming out of a gun. நகரும் ஒரு பொருள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் தான் இயக்க ஆற்றல். இதனை நகர்வு ஆற்றல் என்றும் அழைக்கப்படுகிறது. Potential energy, நிலையாற்றல். Energy possessed by an object which is at rest is known as potential energy. It is also known as stored energy of position. Examples: object lifted above, stone in the stretched rubber, water in the dam. ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும்போது பெற்றிருக்கும் ஆற்றல் தான் நிலையாற்றல். இதனை தேக்கி வைக்கும் ஆற்றல் என்றும் அழைக்கப்படுகிறது. Uses of mechanical energy. இயந்திர ஆற்றலின் பயன்கள். Mechanical energy can be used to do many works. Some of them are given below. In hydroelectric plants, kinetic energy of water is converted into electrical energy. Hydroelectric plants mean நீர்மின் நிலையம். நீரில் இருக்கும் இயக்க ஆற்றலைத்தான் மின்சார ஆற்றலாக உற்பத்தி செய்கிறோம். Windmills, காற்றாலைகள். Convert kinetic energy of winds into electrical energy. இயக்க ஆற்றலிலிருந்து மின்னாற்றலாக கன்வெர்ட் ஆகிறது. Mechanical energy of the hammer is used to apply a force on a nail. Hammer means சுத்தியல். Mechanical energy can bring a moving body to rest and make a body at rest to move. நகரக்கூடிய ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கோ அல்லது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்க நிலைக்கோ மாற்றக்கூடிய தன்மை கொண்டதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. Wind energy, காற்று ஆற்றல். Energy possessed by the wind is known as wind energy. Uses of wind energy. காற்று ஆற்றலின் பயன்கள். Windmills use wind energy to generate electricity. காற்றாலைகள் காற்றாற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்குகின்றன. Ships sail by the power of wind. Sports like wind surfing, sailing, kite surfing use wind energy. அலை சறுக்கு விளையாட்டு, காற்றாடி விடுதல், கப்பல் செல்வதற்கு காற்று ஆற்றல் பயன்படுகிறது.
Wind energy can be used for pumping water. நீரை மேலே கொண்டு வருவதற்கு இந்த காற்றின் ஆற்றல் பயன்படுகிறது. Heat energy, வெப்ப ஆற்றல். When the temperature of a substance is raised, its atoms and molecules begin to vibrate and release a kind of energy. This energy is known as heat energy or thermal energy. Atoms mean அணுக்கள். Molecules mean மூலக்கூறுகள். This energy flows from a hot substance to a cold substance. Substance means பொருள். Uses of heat energy. வெப்ப ஆற்றலின் பயன்கள். Heat energy obtained from power stations is used to generate electricity. Power stations mean அனல் மின் நிலையம். அனல் மின் நிலையத்திலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது. Heat energy obtained from petrol and diesel is used to run vehicles. We cook food with the help of heat. Heat energy renders the food material soft and easy to digest. Hard substances like iron are heated to mold them into different shapes. Hard substance mean கடினமான பொருட்கள். ஸோ அயன் எடுத்துக்கோங்க. இரும்பு எடுத்து நம்ம ஹீட் பண்ணால் அது என்ன ஆயிடும், மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனால் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொண்டு வரலாம். Heat is used to dry clothes and other wet substances. Light energy, ஒளி ஆற்றல். Light is a form of energy which travels in the form of wave. Wave means அலை. It contains a particle called photon, which are the minute packets of energy. It is the only form of energy visible to human eye. Light does not require any medium to travel. It travels at a speed of 3 lakh kilometers. Sunlight takes 8 minutes to reach Earth. மிகச்சிறிய ஆற்றல் வடிவில் இருக்கக்கூடிய போட்டான் துகள்கள் ஒளியில் காணப்படுகின்றன. இந்த ஒரே ஒரு ஆற்றல் தான் மனித கண்களுக்கு, ஹியூமன் ஐ, மனித கண்களுக்கு புலப்படுகின்ற ஆற்றல். ஒளி ஊடுருவ எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. ஒரு செகண்டுக்கு 3 lakhs கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியது தான் இந்த லைட். யூசஸ் ஆஃப் லைட் எனர்ஜி, ஒளி ஆற்றலின் பயன்கள். We are able to see objects with the help of light energy. Plants use light energy to synthesize their food. தாவரங்கள் தங்கள் உணவை தயாரித்துக் கொள்வதற்கு இந்த ஒளி ஆற்றல் பயன்படுகிறது. With the help of light energy, our skin is able to synthesize vitamin D. ஒளி ஆற்றலின் உதவியுடன் நமது தோல், அதாவது ஸ்கின், நமது தோல் விட்டமின் D-ஐ உற்பத்தி செய்கிறது. Electricity can be produced with the help of light energy. Electrical energy, மின்னாற்றல். We know that all things are made up of atoms, அணுக்கள். Atoms possesses particles like protons, electrons and neutrons. அணுக்கள் protons, electrons and neutrons போன்ற துகள்களை கொண்டுள்ளது. Movement of electron in the objects causes an energy. This energy is called electric energy. In our daily life, we use batteries to get electric energy. Batteries mean மின்கலன்கள். மின்கலங்களை பயன்படுத்தி மின்னாற்றலை பெறுகிறோம். Electric energy is also generated from nuclear power plants, hydroelectric plants
and windmills. It is also generated from solar energy. Uses of electric energy. மின்னாற்றலின் பயன்கள். Electric energy is needed for the working of fan, light, television, washing machine, refrigerator, etc. Electric iron box, electric stove and electric water heater work by electrical energy. It is used to run cars and trains. It is used in factories to produce materials. Factories mean தொழிற்சாலைகள். Materials mean மூலப்பொருட்கள்.